தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம். கிராமத்தின் 3 முக்கிய கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்புமாறு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு விரைவில் உதவித்தொகை வழங்க தமிழ்நாடு அரசு திட்டம். விடுபட்டவர்கள் விண்ணப்பித்தார்களா என்று கிராம சபை கூட்டத்தில் கேட்டறிந்தார் முதல்வர் ஸ்டாலின். மதுரை மேலூர் ஒன்றியத்தில் உள்ள 2 ஊர்களின் பெயர்களை மாற்றி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். சேரி என்பதை பட்டி எனவும் காலனி என்பதை புறம் எனவும் மாற்றி தீர்மானம். கிராமமான ஒத்தச்சேரி என்ற சாதி பெயரை மாற்றி ஒத்தப்பட்டி எனவும், ஐயனார் காலனி என்ற சாதி பெயரை மாற்றி ஐயனார் புறம் என மாற்றி வைக்க உயர் திரு மாவட்ட ஆட்சியர் தலைவருக்கு இந்த கிராம சபையின் மூலம் தெரிவித்துக் கொள்வதை கிராம சபை அங்கீகரிக்கிறது. அதிமுகவை பழனிசாமி பலவீனப்படுத்திவிட்டதாக தினகரன் குற்றச்சாட்டு. விஜய் தலைமையை ஏற்கவும் பழனிசாமி தயாராகிவிட்டதாக பேட்டி. விஜய் அவர்கள் என்ன மதுரை மாநாட்டில் கூட சொன்னார், எங்க தலைமையில தான் ஆட்சி அமையும், எங்க தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்றாரு, மற்ற கட்சிகளுக்கு அனுப்பி விடுறாரு. அப்ப பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாயிட்டு வருவதா காமிக்குது. அதிமுக பாஜக கூட்டணி தேர்தலில் 15% வாக்குகளுக்கு கீழ்தான் பெறும் என்று தினகரன் கருத்து. விஜய் வந்தால் பாஜகவை பழனிசாமி கழற்றி விடுவார் என பேட்டி. அது 15% கீழே தான் எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கிற இடிஎம்கே அமைத்திருக்கிற கூட்டணி பெறும். இதை நீங்க பொறுத்திருந்து பாருங்கள். தாவேகாவுடன் கூட்டணி என்பது அதிமுக பரப்பும் வதந்தி என திருமாவளவன் கருத்து. தாவேகாவை ஏற்றுக்கொண்டு பாஜகவை கழற்றிவிட அதிமுக தயாராகிவிட்டதா எனவும் கேள்வி. ராமதாசுக்கு ஏதாவது ஆனதென்றால் தொலைத்து விடுவேன் என அன்புமணி ஆவேசம். உடல் நலம் சரியில்லாதவரை கண்காட்சியாக்கிவிட்டதாகவும் சாடல். அப்படி ஒரு செக்கப் போயிருக்கிறாரு, ஒரு காலில் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி ஒரு இது போட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. யார் யாரும் உள்ள போய் பார்த்துட்டு வந்து பாருங்க எக்ஸிபிஷன் ஆகுது, வந்து பாருங்க ஐயாவுடைய உயிர், ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பு ஏதாவது ஒரு ஆச்சு தொலைச்சு போட்டோம். சென்னையில் மீண்டும் 1 சவரன் தங்கத்தின் விலை 91,000 ரூபாயை கடந்தது. 1 கிராம் தங்கம் 11,425க்கு விற்பனை. வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டது வெள்ளியின் விலை. கிராமிற்கு 3 ரூபாய் உயர்ந்து 187க்கு விற்பனை. காரைக்கால் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணிகள் தொடக்கம். 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காணொலி காட்சி மூலம் பணிகளை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. மூன்றாவது நாளாக நீடிக்கிறது சமையல் எரிவாயு டேங்கர் லாரிகளின் வேலை நிறுத்தம். தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். சமையல் கேஸ் டேங்கர் லாரிகளின் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனம் மனு தாக்கல். கனமழை காரணமாக காவிரியில் தமிழகத்திற்கான நீர்வரத்து 8,000 கன அடியிலிருந்து 65,000 கன அடியாக அதிகரிப்பு.
வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் ஆற்றில் பரிசல் இயக்கவும் தடை. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 6000 கன அடியிலிருந்து 30,000 கன அடியாக உயர்வு. அணையிலிருந்து 12,500 கன அடி தண்ணீர் திறப்பு. திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். இரவு நேரத்தில் கடலில் நீராடவும் கடற்கரையில் தங்கவும் அனுமதி இல்லை என அறிவிப்பு. கன்னியாகுமரியில் 77 சவரன் நகைகளை திருடியவர் கைது. நகைகளுடன் காணாமல் போன செப்பு குடங்களும் மீட்பு. அரக்கோணத்தில் பூர்விகா மொபைல் ஷோரூமில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் திருட்டு. குற்றவாளியை தேடும் பணியில் காவல்துறை தீவிரம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சுற்றுவட்டாரத்தில் தக்காளியை சாலை ஓரம் கொட்டும் அவலம். பறிப்பு கூலிக்கு கூட தக்காளி விலை போகவில்லை என விவசாயிகள் வேதனை. மகாராஷ்டிராவில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பணத்தை சாலையில் வீசி எறிந்து விவசாயிகள் நூதன போராட்டம். பயிர் சேதங்களுக்கு வழங்கிய இழப்பீடு போதுமானதாக இல்லை என வேதனை. நோபல் பரிசு வென்றவர் விருதுக்கு நீங்களே பொருத்தமானவர் என்று தன்னிடம் கூறியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு. பரிசை தனக்கே கொடுத்து விடுமாறு அந்த பெண்ணிடம் கேட்கவில்லை என்றும் நகைச்சுவையாக விளக்கம். I'm accepting this in honor of you because you really deserved it. That's a very nice thing to do. I didn't say then give it to me though. I think she might have. She was very nice, and I've been helping her along the way. They need a lot of help in Venezuela. காசாவில் அமைதி ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் உற்சாகமாக வீடு திரும்பும் புலம்பெயர்ந்த மக்கள். தற்காலிக கூடாரங்களை அகற்றிவிட்டு கையில் கிடைத்த பொருட்களுடன் பயணம்.